அதே மாதிரி கடந்த காலத்துல இந்த தேவையில்லாம கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். அதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டேன். அந்த பொருள உள்ள சேர்த்துறதுக்காக கடன் மேல கடன் வாங்கி, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த கடன் பாரம்லாம் முற்றிலும் இந்த காலகட்டத்துல கம்மியாகுமா? ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகும். ம். ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆனால் தானே கடனை அடைக்க முடியும். ம். அதனால் ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், தொழில் பலப்படும். இந்த சமயத்தில் வந்து சேமிக்க பயன்படுத்திக்கணும். ம். நல்ல ஏர்னிங்ஸ் வரும்போது மேலும் மேலும் கடனை அகலப்படுத்திக்க கூடாது. கடனும் கிடைக்கும். இப்போ கேட்குறவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி நட்சத்திரம் இருக்கு, ம். 10ஆம் இடத்துல சனி நட்சத்திரம் இருக்கு, 2ஆம் இடத்துல சனி நட்சத்திரம். யாருக்கெல்லாம் சனி திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னு வைங்க, அது 5ல் இருக்காரு. ம். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சதுன்னா கடனை அடைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டு. 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். ஒரு சில பேருக்கு வேலை போயிடும். 6க்கு 12ல் 5 செயல்படுறதுனால வேலைக்கு வந்து பாசிட்டிவே இருக்காது. குரு திசா புத்தி நடக்கும்போது இப்போ சொந்தமாக ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு, டிசைனிங் பண்ணுறவங்க, ஜோதிடர்கள், லாயர்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே. மூளை உழைப்பு சார்ந்து உழைக்கிறவங்களுக்கு குரு வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சினிமா துறை, எடிட்டிங்கு, இது மாதிரி டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் நல்லாயிருக்கும் குருவுக்கு. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, இவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை வந்து கட் ஆகிடும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு. சனி திசை நடக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும்.